ஹாய், நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி ரன் பண்ணுறீங்களா? இல்லைனா வந்து ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இது வரைக்கும் லீட் ஜென்ரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. போஸ்டர்ஸ் ஒட்டுறது, இல்லைனா வேர்ட் ஆஃப் மவுத்தில் லீட் ஜென்ரேஷன் பண்ணுறது, இல்லைனா வந்துட்டு ரேடியோ ஆர் டிவி இதில் ஆட் கொடுக்கறது, ஆர்எல்ஸ் வந்து டேம்ப்ளெட்ஸ் கொடுக்கறது, போஸ்டர்ஸ் ஓட்டுறது, இது மூலயமா வந்து லீட் ஜென்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதில் வந்து ஒரு கட்டத்து மேலே உங்களால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியல, ஓவர் ஸ்பெண்ட் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறீங்க. ப்ளஸ் வந்துட்டு நிறைய வேர்ட் ஆஃப் மவுத் மூலியமாவோ இல்லைனா வந்து நெட்வொர்க் மூலியமாவோ நீங்கள் வந்து லீட் ஜென்ரேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களோட ப்ராஃபிட் வந்து பெரும்பாலும் வந்து நிறைய இடத்துல செக்ரிகேட் ஆகும். ஈவன் வந்துட்டு நிறைய பேர்கிட்ட வந்து இது வந்து மிடில் புரோக்கர்ஸ் இருக்கிறனால என்ன ஆகும்னா, நிறைய பேரால் வந்துட்டு கமிஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி அந்த லேண்டோட காஸ்ட்டும் அதிகமாகிடும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் வந்து இது எல்லாமே இல்லாமல் டேரெக்டாக வந்து கன்சியூமர் கூட இல்லை ஒரு கஸ்டமர் கூட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரைட் சாய்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை ஃபோக்கஸ் பண்ணுறது தான். நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னா, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு 2 ஏரியா நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக 3ன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்ன்ற பிளாட்ஃபார்ம் மூலமா நீங்கள் ஆல்ரெடி அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதில் ஆட்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் ரன் பண்ணலாம். லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் வரும்போது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை கூட நீங்கள் போய் பார்க்கலாம். ஒரு